பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மருத்துவம், மருத்துவ கல்வி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் கோகா அருண்ராஜ் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி தலைமையுரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அரசு செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் தாரேஸ் அகமது அவர்களே, பல்வேறு நிலைகளில் ஏற்றமிகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கலந்து கொண்டிருக்கின்ற இயக்குனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சோமசுந்தரம் அவர்களே, இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் ராஜ்மோகன் அவர்களே, இயக்குனர் ஊரக நலப்பணிகள் பிரகலாதன் அவர்களே, முதன்மை மண்டல இயக்குனர் சுகாதாரம் மருத்துவர் நிர்மல் ஜோ அவர்களே, மண்டல குழு தலைவர் மதன் மோகன் அவர்களே, நன்றியுரை நவில இருக்கின்ற துணை இயக்குனர் குடும்ப நல இயக்கம் முனைவர் செந்தில்குமார் அவர்களே, வரவேற்புரை மற்றும் நோக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் கே திலகம் இயக்குனர் குடும்ப நலத்துறை அவர்களே, இன்று காலை 8:30 மணி தொடங்கி உலக மக்கள் தொகை தின நிகழ்வுகளில் அருமையான ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளவும், உறுதிமொழியை வாசிக்கவும், பேரணியாக உங்களோடு நடந்து வருவதற்குரிய அந்த வாய்ப்பையும் எனக்கு அளித்திருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருண்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல அமைச்சர் கிடைத்திருக்கிறார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கின்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க, இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், முதல் முறையாக தமிழ்நாட்டில் மந்திரியும் ஒரு டாக்டர், நம்முடைய செயலாளர் ஒரு டாக்டர், பதவி ஏற்றிருக்கிற பல்வேறு பொறுப்பு அத்தனை பேரும் மருத்துவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஒரு ரினைசான்ஸ் என்று சொல்லுகிற ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பீடு நடை போட்டு பெருமிதத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைச்சிருக்கிறார். என்ன என்றால், இந்த அரசாங்கம் ஒரு வெளியரங்கமான அரசாங்கமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று நாளும் தெரிய வேண்டும். மூடி மறைக்கின்ற, நாளைக்கு பார்க்கலாம் என்று தள்ளி போடுகிற ஒரு அரசு அல்ல. அன்றன்றைய பிரச்சனைகளை அன்றன்றைக்கு முடித்துவிட வேண்டும் என்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஆற்றல் மிக்க ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் அவர்களை நான் பார்க்கின்றேன். இன்னொன்று, எதை அணுகினாலும் மனித நேயத்தோடு அணுக வேண்டும் என்கின்ற சிந்தனை முதல்வருக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மற்றவர்கள் இருப்பார்கள். அதைத்தான் நான் 72ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியிலே நான் உறுப்பினரான போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் பார்த்தேன். அதற்கு பிறகு இவரிடம் தான் நான் பார்க்கின்றேன். எதை முன்வைத்தாலும் மக்கள் பிரச்சனையில் ஒரு மனித நேயத்தை மட்டுமே கருத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இவரை நான் பார்க்கின்றேன். அதனால்தான் தாய் சேய் நல்ல மருத்துவமனைக்கு ஒரு ஆய்வு செய்ய போகலாம் என்று நம்முடைய மருத்துவர், நம்முடைய அமைச்சர் அவரை அழைத்து கொண்டு செல்கிற போது பார்த்துவிட்டு வந்து விடலாம், கைகளை கட்டிக்கொண்டே பார்க்கலாம், கைகளை நீட்டிக்கொண்டே பேசலாம். ஆனால் குழந்தை எடுத்து கொஞ்சுவது என்பது யாருக்கு வரும் என்றால், பாசமும் நேசமும் மிக்க அந்த குழந்தையை தொடுகிற போது, தூக்கி கொஞ்சுகிற போது, உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிற உத்தரவாதத்தை தருகிற கரங்களாக அதை நான் பார்க்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சில வார்த்தைகள், வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் மஸ்ட் பி மென்ஷன் ஹியர். ஏனென்றால் அவரை நான் இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் நான் உறுப்பினராக இருந்தேன், அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தார். விரல் நுனியில் விவரங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்களை பார்த்து
தேர்தல் அறிக்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெறுவதற்காக நாங்கள் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற போது இவர் நேர்த்தியாக வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி அந்த சொல்லிய விதமும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதமும் 1 மணி நேரம் இவர் எடுத்து சொன்னாலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் இப்படி பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் கை மட்டும் எதையோ எழுதி கொண்டே இருந்தது. இவர் 1 மணி நேரம் பேசுகிறார் என்னென்ன துறை என்பதை பற்றி எங்களுக்கு குழு எடுத்த முடிவுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். 1 மணி நேரம் முடிந்த உடனே நம்முடைய முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல, அதில் ஒரு 8 மட்டும் முக்கியமாக போட வேண்டும் என்று வரிசைப்படுத்தி இவர் 1 மணி நேரத்தில் சொன்னதை 1 நிமிஷத்தில் 8 சொன்னார். ஆக வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி சொல்லுகிற ஒரு தலைவர், அதை ஏற்றுக்கொண்டு முன்னுரிமை கொடுத்து எதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தலைவர் என்று அவர்களை பார்த்தேன். அதனால்தான் மக்கள் இன்றைக்கு அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்புகிற முதலமைச்சர் என்று அவரை பொறுப்பில் அமர்த்தி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஒரு நல்ல அமைச்சர், அதாவது இங்கே பேசுகிற போது யதார்த்தம் இருக்க வேண்டும். அந்த அடுக்குமொழியிலே பேசுவதும் நான் திறந்த பேச்சாளர் என்பதை நிரூபிப்பதற்காக அமைச்சர்கள் அல்ல, ஒரு யதார்த்தமான வார்த்தை. அவர் சொன்னபோது ஐ ஃபெல்ட் ரேதர் கில்ட்டி அபவுட் மை லைஃப். ஏனென்றால் அவரை போல தான் எனக்கும் 86 ஒரு குழந்தை, 2வது 88 ஒரு ஆண் குழந்தை, 2வது 3வது ஒரு பெண் குழந்தை, 90. இந்த 3 குழந்தைகள் பிறக்கிற போது நான் அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியிலே மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு முழு சுற்றி கொண்டே இருப்பேன். அப்போ இரவு வெகு நேரமாக வீட்டுக்கு வந்தால் அப்போ தான் பாட்டு பாடி அந்த குழந்தையை தூக்க போய் தொட்டிலே ஆடி முடித்திருப்பார். நான் வந்த உடனே அவனை தூக்குவேன். ஏங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இப்போ தான் தூங்க வச்சேன், வந்தோன்னு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு 10 நிமிடம் தான் நான் கொஞ்சுவேன், அப்புறம் நான் போய் படுத்துக்குவேன். காலையில் சொல்லுவேன், நீங்கள் எழுப்பி விடுறீங்க, 10 நிமிஷம் கொஞ்சிட்டு போய் படுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் தூங்கும்போது மணி 4 ஆகிவிட்டது என்று சொல்வார்கள். இப்போ அவர் சொல்லுகிற போது சொன்னார் அல்லவா, 2 வயது வரைக்கும் நான் தான் வளர்த்தேன் என்று. ஐயோ, நம்ம அப்படியெல்லாம் அவர்களுக்கு செய்யாமல் போய்விட்டேன் என்கிற குற்ற உணர்வு தான் எனக்கு மிஞ்சியது. ஏனென்றால் கணவன் மனைவிக்கு இடையே நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்கின்ற ஆதிக்க உணர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிற. திருமணமாகி ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தார்கள். அப்போ வந்த அந்த பெண் கணவனை பார்த்து, ஏய் ரகு, கொண்டாந்து இதெல்லாம் வச்சு எவ்வளோ 6:30 மணி வந்து சாப்பிடு அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன ரகுன்னு கணவன் பேரை சொல்லி கூப்பிடுங்களா என் மனைவி? ஏங்க நம்ம காலம் வேறு, இப்போ வேற. எனக்கு திருமணமான உடனே எங்கள் அப்பா அம்மா திருமணம் முடிந்து முதல் இரவுக்கு முன்பாக அவர் காலை தொட்டு நீ வணங்கு என்று சொன்னார்கள். அப்போ என் ஐயோ எது காலில் விழுறேன்னு கேட்டேன். எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் மெடலிஸ்ட் அவங்க. அப்போ அந்த காலம் வேறு. புருஷன் வீட்டில் வாழவும் போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, உனக்கு சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேடு முன்னே என்று ஒரு பாட்டு வரும். நீ இப்படிலாம் அடங்கி நடக்கணும், ஒடுங்கி நடக்கணும் என்றெல்லாம் சொல்லு. இப்போது அந்த கதையெல்லாம் நடக்காது. ஏனென்றால் சரி, அவங்க சொன்னாலே ஆணாதிக்கம் என்பதை பற்றி விரிவாக நம்முடைய அமைச்சர் சொன்னார் அல்லவா. அந்த காலத்தையெல்லாம் இப்போ தாண்டி சரிநிகர் சமமாக வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, கருத்துக்களை கேட்பதாக இருந்தாலும் சரி, இருவருக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பர உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற குடும்பங்களாக இது மாறி வருகிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிற. அந்த வகையில் தமிழ்நாட்டு பெண்கள் வீர பெண்களாக நம்முடைய முதல்வர் விரும்புகிற ஒரு பெண்மணிகளாக இன்றைக்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. காலையிலே பேரணியில் ரொம்ப உற்சாகமாக உறுதியாக வீடு நடை போட்டு நடந்து வந்த நம்முடைய பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளை சார்ந்திருக்கிற செவிலியர் தங்கங்களை நான் பாராட்டுகிறேன். ரொம்ப அதிகாலையில் எழுந்து அரசு எடுத்திருக்கிற இந்த நாளில் நாம் நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஒய்யாரமாக நடந்து வந்து உற்சாகமாக உட்கார்ந்து எங்கள் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்தவுடனே அமைச்சர் சொன்னார், முன்னால் நடந்து போன அமைச்சர் சொன்னார், கொஞ்சம் பின்னாடி நின்று நடந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கையசைப்போம் என்று சொன்னார். அசைக்கலாம் என்று சொன்னேன். 2 பேர் நின்று அவங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அவர் தந்தார். அப்புறம் உள்ளே போனோம். இங்கே ஒன்று இருக்கிறது, வாருங்கள், 108 ஆம்புலன்ஸை பற்றி பார்க்க வேண்டும் என்று காட்டினார். அவசர சேவைக்காக அவர் எடுத்திருக்கிற அந்த பணிகள் எல்லாம் என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டு சில ஆலோசனைகள். அப்புறம் 104 என்று ஒரு ஆம்புலன்ஸ், அது எதற்காக வருகிறது என்று எனக்கே தெரியவில்லை. அவர் விளக்கமாக சொன்னார்கள். எமர்ஜென்சி என்பது அவசர காலத்திற்காக வருகிற ஆம்புலன்ஸை தாண்டி உங்களுக்கு என்ன மருத்துவ பிரச்சனை இருந்தாலும், எனக்கு டிப்ரெஷனில் நான் இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு இப்படி இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டால் அதற்கும் ஆலோசனை தருவதற்கு அரசாங்கம் 104 ஆம்புலன்ஸை வைத்திருக்கிறது. அதை பற்றி விளக்கத்தை எல்லாம் எல்லோருக்கும் எடுத்து சொல்லி அதில் சில மாற்றங்களை எல்லாம் சொன்னார்கள். அதே போல் 102 ஆம்புலன்ஸ்,
அது எப்போது வருகிறது, அதே போன்று இன்னொரு ஆம்புலன்ஸ் இது எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக துறை அதிகாரிகளோடு பேசிக்கொண்டு உன்னிப்பாக நான் பார்த்துக்கொண்டு இது எதற்கென்றால் அவர் ஒரு மருத்துவராக இருக்கிற காரணத்தினாலும் ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நடைமுறையில் என்னென்ன சிக்கல் இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலும் விரைவாக அந்த பணிகளை எல்லாம் அவர் செய்ய முடிகிறது. ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை நோக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அடையாளம் தான் இந்த விழா என்று நான் கருதுகின்றேன். அந்த காலத்தில் அந்த குழந்தை பிறப்பு பற்றி என்ன சொல்வார்கள் என்றால், இந்த பெண்கள் வயதான 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க போனீங்கன்னா திருமணமாகி 8 மாசம் 9 ஆனால் அவங்க கணக்கு கரெக்டாக வச்சிருப்பாங்க. ஏன்பா ஏதாவது இருக்கா விசேஷம் என்று கேட்பார்கள். அப்புறம் இன்னும் கிராமப்புறத்துக்கு போயிட்டா புழு பூச்சி ஏதாவது இருக்குதா என்று கேட்பார்கள். குழந்தை பிறப்பு என்பது அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு தாலி கட்டி முடித்தவன் அடுத்த கட்டம் என்பதை பற்றி அவர்களுக்கு இருந்த சிந்தனையெல்லாம் குழந்தை எப்போது பிறக்கும் என்பது, அது மற்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் கவலை இல்லாத இருந்த நேரம். பொருளாதார நெருக்கடிகளை பற்றியோ எதிர்காலம் எப்படி வரப்போகிறது என்பதை பற்றியோ இந்த குழந்தைகள் வளர்ந்து வாலிபமாகி எந்த நிலைமைக்கு ஆளாவாள் என்பதை பற்றிய கவலை சிந்தனை இல்லாதிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதான் அந்த காலத்தில் பாட்டு வரும், காது கொடுத்து கேட்டேன் ஒரு குவா குவா சத்தம் என்று ஒரு பாட்டு அந்த காலத்தில் வரும். அதே போன்று 1ஆம் மாதத்தில் என்ன நடக்கும், 2ஆம் மாதத்தில் என்ன நடக்கும், 3ஆம் மாதத்தில் என்ன நடக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடிய அந்த பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். வருஷம் ஒரு பிள்ளை பெற்றெடுத்தேன், இப்போ வயசு 26 ஆச்சு. ஒரு படம் 10, 12 எனக்கு தெரிந்த நண்பர் குடும்பத்தில் 13 இப்போ சென்ற வாரம் கூட வந்திருந்தார் பேசிக்கொண்டு, எப்படிப்பா 13 குழந்தைகள், ஐயோ 13 பேரும் உயிரோடு இருக்கேன் என் வாய மூடி என்று சொன்னார். அப்போ அது ஒரு காலகட்டம். அப்புறம் அடுத்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பை குறைக்க வேண்டும் என்று நமக்கு இருவர் இப்போ ஒருவர் என்று வைத்திருக்கிறோம். இப்போ இடைவெளி விட்டு 2க்கு பிறகு இடைவெளி விட்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் என்ன என்றால் மற்ற அரசாங்கங்களை மாநில அரசாங்கங்களை காட்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த விழிப்புணர்வும் மத்திய சர்க்காரும் ஐக்கிய நாடு சபையும் மற்ற உலக நாடுகளிலே விரைந்து வருகிற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அறிந்து கொள்கிறதில் அதை தெரிந்து செயல்படுத்துவதில் தமிழ்நாடு என்றைக்கும் முன்னிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அதில் குறிப்பாக இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் பற்றி இங்கே சொன்னால் மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் பற்றியும் இங்கே குறிப்பிட்டார்கள். நான் கேட்டேன், தமிழ்நாடு முன்பு எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு முறை இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறோம் என்று நம்மை பாராட்டி கொண்ட காலம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது கேரளாவுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் வித்தியாசத்தில் நாம் இருக்கிறோம் என்கின்ற அந்த செய்திகளோடு இங்கே தரப்பட்டது. ஆக கருவிலே இருக்கிற குழந்தையை பாதுகாப்பதற்கான அந்த முயற்சி, பிறப்பு விகிதத்தில் இறப்பு இருக்கக்கூடாது என்பதில் காட்டுகிற அக்கறை என்பதிலும் தமிழ்நாடு தொடர்ந்து தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு வேகமான அந்த பணிகளை முன்னிற்கின்ற பணிகளை ஆற்றி வருவது என்பதும் போற்றுதலுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இப்போது மக்கள் தொகையில் நாம் சீனாவை விஞ்சி மிக அதிகமான மக்கள் தொகை போய்கொண்டிருக்கிறோம். சில நாடுகளில் குழந்தையே இல்லை, குழந்தை இல்லாத காரணத்தால் 2 கல்யாணம் 3 கல்யாணம் கூட பண்ணிக்கொள்ளலாம் என்று சில நாடுகள் அறிவிப்பெல்லாம் நான் பார்க்கிறேன். அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் பிறப்பு விகிதத்தை குறைத்து மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிறந்தவர்களுக்கு உரிய அந்த பாதுகாப்பையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது மத்திய சர்க்கார் ஒரு பக்கம் அந்த பணிகளை செய்தாலும் கூட நாம் நம்முடைய மாநில அரசின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் பெற வேண்டியதை பெற்று அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதன் மூலமாக மக்கள் விரும்புகிற ஒரு நல்வாழ்க்கையை தருவதில் முனைப்போடு இருக்கிற அரசாங்கம் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் எல்லாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்முடைய நாடு மாறி இருக்கிறது. இந்த எண்ணிக்கை நம்மை பயமுறுத்த வேண்டிய ஒன்றல்ல, மாறாக ஒரு முக்கியமான கேள்வியை நம்முன் நிறுத்துகிறது. இந்த மக்களுக்கு தரமான வாழ்க்கையை நாம் உருவாக்குகிறோமா இல்லையா? அதற்கான பதிலை தேடுவதற்காகத்தான் உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இந்த ஆண்டிற்கும் கருப்பொருள், இளைஞர்களின் நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் இன்று நனவாக்குவோம், நாளை எதிர்காலத்தை வளமாக்குவோம். இந்த கருப்பொருள் மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் இன்றைய உலகத்தின் எதிர்காலம் அரசுகளின் கைகளில் மட்டுமில்லை, இந்த இளைஞர்களின் கைகளில் தான் உள்ளது. ஒரு நாட்டின் மிகப்பெரிய செல்வம் அதன் தங்க சுரங்கங்களோ இயற்கை வளங்களோ அல்ல, அதன் மனித வளம்தான். அதில் மிக முக்கியமானது இளைஞர் சக்தி. இந்த இந்தியாவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள், பொறியாளராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், விஞ்ஞானியாக, தொழில் முனைவோராக, ஆசிரியராக, விளையாட்டு வீரராக, நிர்வாகியாக, சமூக சேவகராக உயர வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்குள் வைத்திருக்கிறார்கள். அவர்களின் கனவுகள் வெறும் தனிப்பட்ட வெற்றிக்காக அல்ல, அவை இந்தியாவின் எதிர்காலத்தில் முதலீடுகள். ஆனால் ஒரு கனவு நனவாக வேண்டும் என்றால் வாய்ப்புகள் வேண்டும்.
தரமான கல்வி வேண்டும், சத்தான உணவு வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும், பாதுகாப்பான சமூகம் வேண்டும், திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், வேலை வாய்ப்புகள் வேண்டும். இவை அனைத்தும் கிடைக்கும் போதுதான் ஒரு நாட்டின் மக்கள் தொகை உண்மையான பலமாக மாறும். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறிய ஒரு வரியை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். கனவு என்பது தூங்கும் போது வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு என்றார். அந்த கனவுகளை ஒவ்வொரு இளைஞரும் காண வேண்டும். அதை நனவாக்குவதற்கான பொறுப்பு பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், அரசுக்கும், சமுதாயத்திற்கும் உள்ளது. அன்புடைய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளிலே, இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை முந்தைய தலைமுறைகள் சந்திக்க சவால்களை விட முற்றிலும் மாறுபட்டது, முற்றிலும் வேறுபட்டது. சமூக வலைதளங்களின் தாக்கம், மன அழுத்தம், போதைப் பொருள் பழக்கங்கள், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை, தவறான தகவல்கள் பரவல், இவை அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியவை. ஆனால் உங்களிடம் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அது சரியான முடிவெடுக்கும் திறன். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், நல்ல புத்தகங்களை வாசியுங்கள், விளையாட்டில் ஈடுபடுங்கள், சமூக சேவையில் பங்கேறுங்கள். நாம், நம் குடும்பம், நம் வீடு என்றில்லாமல் வீட்டு பலகடிகளை திறந்து உலகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இந்த சமூகம் எந்த நோக்கிலே போய்க் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை வழி நடத்துகின்றவர் யார், அவர் எந்த திக்கிலே பயணிக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுங்கள். சமூக சேவையில் பங்கேற்கும் போது உங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வாழ்க்கையை வாழுங்கள். உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மன ஆரோக்கியமும் முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். உலக மக்கள் தொகை தினம் பெண்களின் ஆரோக்கியத்தை பற்றியும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஒரு தாய் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் கவிஞர் வாரி எழுதினார், கட்டிலிலே சத்தம், தொட்டிலே முத்தம் என்று ஒரு கவிதை எழுதினார். ஆக ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குழந்தை என்கின்ற அந்த காலம் எல்லாம் இன்றைக்கு மாறி ஒரு ஆரோக்கியமான குழந்தை இருக்க வேண்டும், அவன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும், அந்த எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை தான் இந்த நாளின் நோக்கமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய மருத்துவ பராமரிப்பு, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, சத்துணவு, தரமான மருத்துவ சேவைகள் ஆகியவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதுபோல் பெண் குழந்தைகளின் கல்வி மிகவும் அவசியம். ஒரு பெண்ணுக்கு கல்வி அளிப்பது ஒரு குடும்பத்திற்கு கல்வி அளிப்பதற்கு சமம் என்று பலரும் கூறியிருக்கின்றார்கள். நமது வளர்ச்சி இயற்கையோடு இணைந்து இருக்க வேண்டும். மக்கள் தொகை அதிகரிப்பது இயற்கை வளங்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் நாம் நீரை சேமிக்க வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இயற்கையை பாதுகாப்பது அடுத்த தலைமுறைக்கும் நாம் அளிக்கும் மிகப்பெரிய பரிசாகும். நமது தமிழ் இலக்கியம் மனித வாழ்க்கையின் உயர்ந்த நெறிகளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிக் கொடுத்துள்ளது. திருவள்ளுவர் கூறுகிறார், எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சிந்தனையுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் என்பதையே இந்த குறள் உணர்த்துகிறது. இந்த மக்கள் தொகையை பற்றி பேசும்போது எண்ணிக்கையை பற்றி மட்டும் பேசாமல் தரமான வாழ்க்கையை பற்றி மட்டும் பேச வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி, ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலை வாய்ப்பு, படிப்புக்கு ஏற்ற வேலை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு. அதைத்தான் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு சிங்கப்பெண்ணை திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை பெண்கள் பாதுகாப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுகாதாரம், ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம வாய்ப்பு. இதுவே உண்மையான மக்கள் நலன். அன்பான என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று எடுக்கும் முடிவுகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்கப் போகின்றன. உங்கள் வெற்றி உங்களுடையது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் வெற்றி, உங்கள் சமூகத்தின் வெற்றி, உங்கள் மாநிலத்தின் வெற்றி, உங்கள் நாட்டின் வெற்றி. எனவே பெரிய கனவுகளை காணுங்கள், நேர்மையாக உழையுங்கள், ஒழுக்கத்தை வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்ளுங்கள், மற்றவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றும் மனிதர்களாக வளருங்கள். இன்று இந்த உலக மக்கள் தொகை தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம். இளைஞர்களின் கனவுகளுக்கு துணை நிற்போம். பெண்களின் உரிமையையும் மரியாதையும் பாதுகாப்போம். ஆரோக்கியமான குடும்பங்களை உருவாக்குவோம். கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். பொறுப்பான குடிமக்களாக வாழ்வோம். இளைஞர்களின் நம்பிக்கை நனவாகும் போது மட்டுமே இந்தியாவின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். அந்த பொறுப்பைத்தான், அந்த கடமையைத்தான் அயராது உழைக்கின்ற உழைப்பின் மூலமாக நம்முடைய முதலமைச்சரும் இந்த நல்லரசும் இன்றைக்கு முன்னேற்பாடுகளோடு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அரசின் சீரிய திட்டங்களுக்கு துணை நிற்போம். குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு புரட்சிகரமான பாதையில், மாறுபட்ட பாதையில்
இன்றைக்கு ரெனைசான்ஸ் என்று சொல்லுகிற மறுமலர்ச்சியின் காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்ல அமைச்சர் மாண்புமிகு அருண்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை சுற்றி சூழ்ந்து கம்பீரமாக நின்று அரசின் சீரிய கொள்கைகளுக்கு ஏற்ப திட்டங்களை வகுத்து தந்து கொண்டிருக்கிற அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை, குறிப்பாக இந்த நாளில் உலக மக்கள் தின நாளில் பேரணியிலும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக நம்முடைய செவிலியர் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பயிற்சி முடித்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.